வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற கோரி தமிழக சட்டசபையில் தனி தீர்மானம் நாம் கொண்டுவரப்போவதை அறிந்தும் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி சட்டசபைக்கு வரவில்லை என முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பெரம்பூரில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று பயனாளிகளுக்கு பரிசு பொருட்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், இஸ்லாமியர்களையும் திமுகவையும் யாரும் பிரிக்க முடியாது என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும், இஸ்லாமியர்களை வஞ்சிக்கக்கூடிய வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெறக்கோரி தமிழக சட்டசபையில் தனி தீர்மானத்தை கொண்டு வந்ததாகவும், தீர்மானம் நாம் கொண்டுவரப்போவதை அறிந்தும் எதிர்க்கட்சித் தலைவராக உள்ள எடப்பாடி கே. பழனிசாமி சட்டசபைக்கு வரவில்லை என குற்றம் சாட்டி பேசினார். கள்ளக்குறிச்சியில் ஏல சீட்டு நடத்தி 2.60 கோடி ரூபாய் மோசடி செய்த பாஜக முன்னாள் நிர்வாகிகளான கணவன் மனைவி ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அண்ணா நகரைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் பாஜக தரோத்தள மேலாண்மை பிரிவு முன்னாள் மாவட்ட தலைவர் மற்றும் இவரது மனைவி சூரிய மகாலட்சுமி கள்ளக்குறிச்சி முன்னாள் நகர தலைவராக செயல்பட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் இவர்கள் ஏலம் மற்றும் தீபாவளி சீட்டு நடத்தி 2,60,66,867 ரூபாயை ஏமாற்றியதாக பாதிக்கப்பட்ட மக்கள் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த புகார் குறித்து விசாரணை மேற்கொண்டு தலைமறைவான இவர்களை பல்வேறு இடங்களில் போலீசார் தேடி வந்த நிலையில் சிவகுமார் மற்றும் அவரது மனைவி சூரிய மகாலட்சுமி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் முதன்மையான கட்சி திமுக தான், அடுத்த முதல்வரும் மு.க.ஸ்டாலின் தான் என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வளவனூர் பேரூராட்சியில் தமிழக முதலமைச்சரின் 72வது பிறந்தநாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமியின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக துணை பொதுச் செயலாளரும் வனத்துறை அமைச்சருமான பொன்முடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அமைச்சர் பொன்முடி, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை மட்டும்தான் என்பதில் தமிழக முதலமைச்சர் உறுதியாக உள்ளார் என்றும், மேலும் தமிழ்நாட்டில் முதன்மையான கட்சி திமுக தான் என்றும், அடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்றும், எனவே திமுகவிற்கு அடுத்தபடியாக யார் வருவது என்பதே எதிர்க்கட்சிகளின் போட்டியாக உள்ளது என விமர்சித்து பேசினார். அந்த மாதிரி போறவங்களும் உண்டு. இவர் புள்ளவங்களும் MBBS படிக்குது. அந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்க அதான் MBBS படிக்குதுங்க. அந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் வெளியில போய் படிக்கும்போது அவர்களுக்கு ஆங்கிலமும் தேவை. அதான் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். நம்ம ஊர்ல இருக்கும்போது தமிழ் போகணும், அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு போகும்போது ஆங்கிலம். இந்த 2 கத்துக்கினாவே போதும். இன்னும் ஒரு மொழி படிக்கணும்னு சொன்னா ஊரு பிள்ளைங்களா படிக்குமா? படிக்க வைப்பீங்களா? இந்த 2 படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கிலீஷ் அவன் வரப்படுத்தி செய்யறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி 2 மொழி போதும், 3 மொழி வேண்டாம் என்பதுதான் தமிழக முதலமைச்சர் திடமாக இருக்கிறார். புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், 100 நாள் வேலை திட்டத்தில் திமுக முறைகேடு செய்கிறது என்று அண்ணாமலை கூறி வருகிறார் என்றும், முடிந்தால் விசாரணை ஆணையம் அமைத்து விசாரணை செய்து கண்டுபிடித்துக் கொள்ளட்டும் என்றும், தென் மாநிலங்களில் தொகுதி குறைக்கப்பட மாட்டாது என்று கூறும் உள்துறை அமைச்சர் வட மாநிலங்களிலும் தொகுதி உயராது என்று உறுதிமொழி தர தயாரா என கேள்வி எழுப்பி பேசினார். மேலும் பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் விரைவில் இந்தியா கூட்டணி எம்பிகளோடு இணைந்து பிரதமரை சந்தித்து தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக கோரிக்கை மனு அளிக்க உள்ளார் என தெரிவித்துள்ளார்.
சேலம் கலைஞர் மாளிகையில் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், தமிழகத்திற்கு 100 ரூபாய் கொடுத்தால் திரும்பவும் 29 ரூபாய் மட்டுமே கொடுக்கிறார்கள். அதேபோல் கர்நாடகாவிற்கு 100 ரூபாய் வாங்கிக் கொண்டு 14 ரூபாய் மட்டுமே திரும்ப கொடுக்கிறார்கள் என்றும், ஆனால் வட மாநிலங்களில் 100 ரூபாய் நிதியை வாங்கிக் கொண்டு 425 ரூபாய் கூடுதலாக வரி பகிர்வை மத்திய அரசு வழங்குகிறது எனவும், குறிப்பாக பீகார் மாநிலத்திற்கு 100 ரூபாய் வாங்கிக் கொண்டு 922 ரூபாய் வரி பகிர்வு நிதியை கூடுதலாக வழங்கப்படுகிறது என குற்றம் சாட்டி பேசினார். மேலும் மத்திய அரசு ஒரு கண்ணிற்கு சுண்ணாம்பும் மற்றொரு கண்ணிற்கு வெண்ணையும் வைப்பது போன்று ஏற்றத்தாழ்வுடன் நடந்து கொள்கிறது என விமர்சித்து பேசினார். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே 100 ரூபாய் வரி பகிர்வு தந்தால் 29 ரூபாய் தான் திருப்பி தருகிறார் ஒன்றிய அரசு. அதுபோல கர்நாடக மாநிலத்திலே 100 ரூபாய் வரி பகிர்வாக தந்தால் 14 ரூபாய் தான் கர்நாடகாவுக்கு திருப்பி தருகிறார். ஆனால் வட இந்திய மாநிலங்களிலே 100 ரூபாய் கொடுத்தால் 425 ரூபாயை திருப்பி அந்த மாநிலங்களுக்கு வழங்குகிறது ஒன்றிய அரசு. இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால், பீகார் மாநிலத்திற்கு மட்டும் 100 ரூபாய் வரி பகிர்வு அந்த மாநிலத்திலிருந்து ஒன்றிய அரசு சென்றால் 922 ரூபாயை பீகார் மாநிலத்திற்கு ஒன்றிய அரசு வழங்குகிறது. இந்த நிலை என்பது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிற நிலையை ஒன்றிய அரசு, மோடி அரசு கடைபிடித்து வருகிறது. தொகுதி மறுவரையறை திட்டத்தால் எதிர்காலத்தில் தமிழகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி பேட்டியளித்துள்ளார். சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு 5 மாதங்களாக உரிய சம்பளத்தை மத்திய அரசு கொடுக்கவில்லை எனவும், மாநில அரசு தங்களது பங்கை முழுமையாக கொடுத்துவிட்ட நிலையிலும் மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியும் கூட மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை என்பதால் தமிழகத்தில் ஒவ்வொரு கிராமங்களிலும் 30 லட்சம் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் எனவும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்டுள்ளது என்றும், நிதியை விடுவிக்காவிட்டால் வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். கிட்டத்தட்ட 5 மாத காலமாக அவர்களுக்கு உரிய சம்பளத்தை மத்திய அரசு வழங்கவில்லை. மாநில அரசு தன்னுடைய பங்கை இந்த திட்டத்திற்கு முழுவதுமாக கொடுத்து பிறகு கூட மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் எடுத்துச் சொல்லியும் கடிதம் வாயிலாக பிரதமருக்கே வலியுறுத்தியும் கூட ஒன்றிய அரசு செவிசாய்க்கவில்லை என்ற காரணத்தினாலே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமங்களிலும் 30 லட்சம் பெண்களுக்கு மேல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4034 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பாக்கி இருக்கிறது. இந்த கோரிக்கையை, இந்த அசாதாரண சூழ்நிலையை 5 மாதமாக சம்பளம் வழங்காத நிலை, அவர்கள் உழைப்பை கொடுத்தும் ஜனநாயக நாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையை பாராளுமன்றத்தில் எழுப்பியும் கூட போராட்டமாக திருப்பூரில் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கா. செல்வராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், திமுக தாவேகா நேரடி போட்டி குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு தங்களுக்கு எல்லாமே தளபதிதான் என தெரிவித்தார். தொடர்ந்து எந்த தளபதி என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு அது குறித்து நான் சொல்ல முடியாது என்றும், மேல் உள்ள தலைவர்கள் பேசுவார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் அண்ணாமலையை விட ஒரு பிம்பம் இருக்கிறதா, அவரை பெரிதாக பேசினார்கள், ஆனால் கோவையில் அவரை வீழ்த்தி உள்ளோம் எனவும், கோவையில் வாக்களிக்காத மக்களுக்கும் பல திட்டங்களை முதலமைச்சர் வாரி வழங்கி உள்ளார் எனவும், அதனால் மக்கள் திமுகவை ஆதரிக்கின்றனர் எனவும் தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.